இங்க ஹீரோ டான்ஸரா இருக்கா. ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு திடீர்னு கால் பண்ணி எங்க அப்பா உங்க வீட்டுக்கு நம்ம மேரேஜ பத்தி பேசுறதுக்காக வராரு. நீ ரெடியா இருன்னு சொல்றா. தென் அவங்க அப்பாவும் வராரு. ஹீரோட வீட்டை பார்த்ததுமே ரொம்பவும் பழசா இருக்குன்னு சொல்றாரு. பழசா இருந்தா என்ன, சொந்த வீடா இருக்கு, அது போதுன்றாங்க. எங்க வேலை செய்றேன்னு கேட்டதுக்கு இவன் பார்ட் டைமா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதனால எந்த வேலைன்னு சொல்றதுக்கு தயங்குறான். அப்பன்னு பார்த்து பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்து 40 லட்சம் கடனா இருக்கு. அதனால இந்த வீட்டை சீல் வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணோட அப்பா இது வேறையான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. தென் ஹீரோ பார்த்து ஒழுங்கா வேலை இல்ல, சொந்தமா வீடு இல்ல, பேங்க் பேலன்ஸ் கூட இல்ல, எப்படி என்னோட பொண்ணை கட்டி தருவேன், இருந்தாலும் என்னோட பொண்ணை லவ் பண்ணிட்டு அதனால உனக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறேன், இதெல்லாம் அடைச்சிட்டு வந்து என்ன பொண்ணை கேளுன்னு சொல்றாரு. அண்ட் ஹீரோ அவங்க அப்பா அவங்க தங்க இடம் இல்லாம ஃப்ரெண்டோட வீட்டுல போய் தங்குறாங்க. அப்ப 6 மாசத்துல பணக்காரா சொன்னா எப்பறம் என்னால ஆக முடியும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். தென் இவங்க 3 பேருமே பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க பார்ல டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களுக்கு எல்லாம் பணக்கார பசங்க எல்லாம் நிறைய பணத்தெல்லாம் அள்ளி வீசுறாங்க. அதை பார்த்ததுமே ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேட்கறான். அப்ப ஃப்ரெண்டுமே பணக்காரங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனா அன்பு காட்ட ஒரு பொண்ணு கூட கிடைக்காது, அதனால தான் இங்க வந்து பணத்தை அள்ளி வீசுறாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவுமே பொண்ணாவே பிறந்திருக்கான்னு சொல்றான். அதுக்கு என்னடா நீ இப்ப பொண்ணாவே மாறிடுன்னு சொல்றான். தென் கிரெடிட் கார்டு பில் கட்டன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இவன் பொம்பளை குரல பேசி என்னோட ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாரு, நான் என்ன பண்ணேன்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே பொம்பளைக்கு ஒண்ணுனா நான் வந்து இப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்பதான் இவனுக்கு நம்ம ஏன் பொம்பளை வேஷம் போட்டு சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசனை வந்து பார்ல போறான். அவங்க ஃப்ரெண்டு இவனை பார்த்ததுமே அவனுக்கே அடையாளம் தெரியாம போகுது. ஆனா அவன் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லி அந்த பாரோட பாஸ் கிட்ட போயிட்டு பூஜான்னு பேர் சொல்லி அந்த பார் டான்ஸரா ஜாயின் பண்றான்.